செய்வோம். உயிரோடு இருப்பார்கள். கண்டுகொள்ளுங்க. இதுதான் உதாரணம். இதுதான் காரணம். இந்த நாட்டில் அவர்களோடு இருந்தால் தேச துரோகி அல்ல. நான் அவரோடு இருந்தால் அவர் நண்பர் கருணா யார் கையால் செய்யவில்லை. தமிழ் மக்கள் கையால் செய்தால் தமிழுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்திவிட்டு இந்த அவருடைய துறத்துக்கு போன கருணா தமிழர்களை கொண்டான், முஸ்லிம்களை கொண்டான், சிங்களவர்களை கொண்டான். இந்த கருணா உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு தோழன். அதே நேரத்திலே இந்த நாட்டுடைய உரிமைக்காக போராடுகின்ற பிரபாகரனை தீவிரவாதி என்று குற்றவிட்டீர்கள். சொன்னால் பயம் என்று சொல்கிறீர்கள். அவனுக்கு ஒரு நீதி, உனக்கு ஒரு நீதியா? அவனுக்கு ஒரு நீதியா? 2 பேர் சண்டை பிடித்தால் சண்டை பிடிக்கும் போது இருவரும் சமன். யார் வீழ்ந்தானோ யார் வாழ்ந்தானோ நீதியை சரியாச்சை, நீதியை சரியாச்சை. எங்களுடைய மக்கள், நாங்கள் தமிழ் மக்கள், சிங்கள மக்களிலே நல்ல மக்கள் இருக்கிறார்கள். இனவாதம் பேசவில்லை. என்னுடைய ரத்தத்தை வெட்டினால் சிவப்பு ரத்தம் போடும். நான் அழுது விழுந்தால் அம்மா என்று அழுவேன், அம்மா என்று அழுவேன். என் தமிழ் மக்களுடைய எத்தனை பேர் வாரேன் வாரேன் என்றார்கள். ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் இல்லை. மீடியாக்கள் இருந்து சொல்லி என்னை நிப்பாட்ட பார்க்கிறார்கள். 2 இடத்தினால் ஒழித்துக் கொண்டு செட்டி குளத்திலிருந்து நான் வந்தேன். எனக்கு இந்த அநியாயத்தை பார்த்து கொண்டு இந்த மண்ணுக்கு மேல இருக்கேன். ஆதி என்னை போடு, என்னை உள்ளுக்குள்ள போடு, சுகம் காடு, நீ அனுபவி, நீங்க நல்லா வாழுங்க. எந்த பொண்டாட்டி பிள்ளைகள் பசியில கிடந்தாலும் பரவாயில்லை. எந்த பிள்ளைகிட்ட சொல்லித்தான் வந்திருக்கிறேன். உன்னை வாப்பா ஜெயில இருந்தாலும் பட்டின கிடந்தாலும் நீதி இருந்தால் இந்த சமூக காலத்தில் இனி ஒரு ஜனாதாவை ஏற்க விட மாட்டேன். இலங்கையில் எங்க வந்தாலும் நான் வருவேன். அந்த இடத்தில் இரிக்கப்படுகின்ற 2 ஜனாதாவோடு 3வது ஜனாதா என்னுடையது. ஏறி ஏறி உனக்கு எதிராக கலைச்சாத்தான் கொரோனா பாசிட்டிவ் சொல்லுவாதானே. ஏறி எங்களுக்கு இந்த மண் வேணாம். எங்களுக்கு யாரும் நிம்மதியா இல்லை. இந்த மண்ணில யாருமே நிம்மதியா இல்லை. நீதமான அரசாட்சியை நடத்துங்க, நேர்மையை நடத்துங்க, என்னென்னமெல்லாம் செய்வீங்க. யாரும் கேட்க முடியாது. கேட்டால் உங்களுடைய அதிகாரம். எனவே அன்பர்களே, உறவுகளே, உங்களுக்கு ஒரு நாள் தெரிய வரும். உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு போய் மோச்சடியில் இருந்து பச்சை குழந்தையை எரிக்க புறப்படுகின்ற போது உனக்கு தெரியும். தாய்க்குரிய பிள்ளை தந்தை அழுகிறான், தந்தை தாய் அழுகிறான். இந்த நிறைவுகளை எனக்கும் உங்களுக்கு மத்துவிடக் கூடாது. எனவே இது சனம் சேர்க்கின்ற, கூட்டம் சேர்க்கின்ற, மற்றவர்களை சுமப்புகின்றதல்ல. உரிமை. வீதிக்கு வர வைத்து விட்டீர்களே, வீதிக்கு வர வைத்து விட்டீர்களே, பயங்காட்டுகிறீர்கள். 10 பேர் அதிலே ரெடியாக இருந்தார்கள். சொன்னார்களாம், யாரோ போய் உங்களை எல்லாரும் போய்விட்டார்கள், போய்விட்டார்கள். இதா ஜனநாயகம், இதா அடங்குமுறை. இந்த வழிகாட்டுக்கு இல்லையா? நாங்க ஒட்டு கேட்கிறோம், நாங்க ஒட்டு கேட்க இல்லை. நீங்கள் தயவு செய்து அடக்க விடுங்க. அதில் பெருமதி உங்களுக்கு தெரியாது. ஆமதூர் வாரண்டு சொன்னார். இப்ப என்னோட ஐயர் வாரண்டு சொன்னார், ஃபாதர் வாரண்டு சொன்னார். அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், நீங்க போறீங்க, ஓ அவளோட சேராதீங்க, அவனையும் சேர்த்து உள்ளுக்குள்ள போடுவோம். இப்படித்தான் எங்களை தனிமைப்படுத்தினார்கள், இப்படித்தான் தனிமைப்படுத்தினார்கள். எனக்கு இதுக்கு பிறகு என்ற கடமை, என்ற பொறுப்பு, நான் இன்றைக்கு தூங்குவேன், இன்றைக்கு நான் நித்தர கொள்ளுவேன். அது எங்கே இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய முதுகுடைய சுமத்தப்பட்ட இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்டு விட்டேன். என்னால் முடிந்ததை நான் செய்து விட்டேன். எனவே நான் இதை உலகத்திற்கு, அரபிலும் எல்லா இடத்துக்கும் சொல்லியிருக்கிறோம். எனவே நான் இந்த தகவலை பதிவு செய்துவிட்டு மக்களே உற்சாகாயிருந்தேன். பரவாயில்லை, 10 இந்த அநியாயத்துக்கு இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன்.
நான் முனாஜித் மௌலவி ஊர் செட்டிக்குளம் எங்களுடைய இந்த பகுதியுடைய தலைநகரம் மாவட்டங்களுடைய தலைநகரம் வவுனியா இருக்கிற காரணத்தினால் இன்னும் இந்த வவுனியாவுக்கு இந்த கொரோனா பேஷண்ட் மதம் கடந்து யாரும் இன்னும் இறக்க இல்லை. அவர்கள் இறந்தால் அடக்க முடியுமான உரிமைகளை எரிக்க வைக்கிறார்கள். இது பக்கத்தில் எல்லா இடத்திலையும் நடந்து கொண்டு வருது. அந்தந்த இடத்துல யாராவது எரிக்கப்பட்டால் அவர்களுடைய குடும்பம் மட்டும் நின்று அழுகுது பிறழுது. பிஹெச்ட கேட்டால் பிஹெச் சொல்றாரு எங்களுக்கு தெரியாது, நீங்க அங்க கதைங்க. ஒவ்வொருத்தரும் சாட்டி சாட்டி இந்த படத்தை ஓட்டுகிறார்கள். எனவே உலக சுகாதார மையத்தோடு அரபு ஆங்கிலம் மற்ற இதுகளோடு நான் பெரிய ஒரு லிங்கை வச்சு கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்கிறார்கள் இந்த கொரோனா நோய் உயிர்கொல்லி நோய் அல்ல, உயிர்கொல்லி நோய் அல்ல. சளி, தடுமல், காய்ச்சல் போன்ற இவைகள் வரும். அதற்கு உரிய முதல் பெஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் தான் அவர்கள் மாஸ்க் அணிந்து கொண்டு இன்னென்ன பிற விடயங்களோடு கைகளை கழுவிக்கொண்டு தூரமாக இருந்து இருப்பதுதான் ட்ரீட்மெண்ட். காய்ச்சல் எல்லாருக்கும் வரும். எத்தனையோ ஆயிரம் பேர் கொரோனா என்று சந்தேகத்திலே பிசிஆர் பரிசோதனைக்கு போய் நெகட்டிவ் என்று வருகிறார்கள், பாசிட்டிவ் என்று வருகிறார்கள். பாசிட்டிவ் என்று வருபவர்கள் மருத்துவம் செய்து திருப்பியும் அவர்கள் நெகட்டிவாக வருகிறார்கள். எனவே யாராவது ஒருவர் இறந்தால் எந்த வைத்தியராவது இதுவரைக்கும் அவர் பாசிட்டிவில் தான் இறந்தார், இந்த கொரோனாவின் காரணத்தில் இறந்தார் என்று நிரூபிக்கவில்லை. கதைக்க விடுகிறார்கள் இல்லை, கொண்டு போய் மணித்தியால கணக்குக்குள்ளே அடைக்கிறார்கள். யார் இந்த அரசுக்கு பிடிக்காதோ அவர்களுக்கு பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள். துணிந்து சொல்கிறேன், அவர்களை மணித்தியாலம் இல்லாமல் எந்த பரிசோதனையும் இல்லாமல் கொண்டு போய் எரிப்பார்கள். இதுதான் இவ்வளவு நாளும் கண்ட நாம் அனுபவம். எனவே எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும். காய்ச்சலா, நோயா, வருத்தமா நாம் பார்த்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்மளை நம்பிய வைத்தவர்களிடம் போங்க. தயவு செய்து இந்த அரசாங்கத்தின் கீழ் இருக்கிற கையாட்களை நம்பி போவாதீர்கள். பாசிட்டிவ் என்று சொல்லுவார்கள், அவர்களுடைய சட்டப்படி அவர்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் கொண்டு போய் எரிப்பார்கள். இது பெரியதொரு அநியாயம். இது மக்களை கூப்பிட்டு இனம், மதம், மொழி கொண்டதல்ல. இலங்கை நாட்டிலே ஒட்டுமொத்தமாக நடக்கப்படுற அநியாயத்துக்கு எதிரான குரலாக இதை நான் சொல்கிறேன். பரிசோதனைக்கு போங்க, போகலாம். அந்த கொரோனா என்று சொல்லக்கூடிய வைரசுடைய வீதத்தை காட்ட சொல்லுங்கள், ரிப்போர்ட்டை கேளுங்கள். மௌனமாக இருக்காதீங்க. நோயாளியோட மட்டும் கரைச்சி போட்டுக் கொண்டு அடக்காதீங்க. இன்னொரு வைத்தியரை நாங்கள் கூப்பிடலாம். வைத்தியர் இருக்கிறார், வைத்தியர்கள் இருக்கிறார்கள். மிக அண்மையிலே வைத்தியர்கள் வீதிக்கு வருவார்கள். இந்த பாசிட்டிவ் இருந்தால் அதனுடைய தாக்கம் எவ்வளவு இருக்கும்? இது ஒரு பொழுதும் உயிரை கொள்ளாது என்று சொல்கிறார்கள். வேறு வேறு காரணத்தினால் தான் கிட்னி வருத்தத்தில், கேன்சர்ல, வயது முதிர்ந்து இறந்தவர்களுக்கும் பாசிட்டிவ் இருந்த காரணத்தினால் இந்த பட்டத்தை சூட்டுகிறார்கள். ஆனால் கொரோனா தான் கொன்றது கிடையாது. இலங்கையில் இறந்த ஒருதருக்கும் கொரோனா இல்லை, ஒருதருக்கும் இல்லை. டிபேட் பண்ணுவதா இருந்தால், விவாதம் சொல்றதா இருந்தால், நான் ஒரு மௌலவி, எனக்கு அந்த சட்டம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வைத்திய துறையில PhD முடிச்ச பெரிய டாக்டர்ஸ்மார் இந்த வைத்திய அதிகாரிகளுக்கு பயந்து கொண்டு பின்னே இருக்கிறார்கள். அவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு நிரூபித்து காட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக எரிக்கிறதுக்கு எதிர்கட்சி கதைச்சால், உதாரணமா சாணக்கியன் ஐயா அவருக்கு இறைவன் அருள் செய்யட்டும், இறைவனுடைய பாதுகாப்பு கிடைக்கட்டும். அவர் நேர்மையாக கதைச்சார். கூலிப்படைகள் அதுக்கு எதிராக கதைத்தார்கள். நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். 1 லட்சம் பேர் தாண்டி அதை பார்த்திருக்கிறார்கள். எனவே அரசியல்வாதிகள் கைப்பொம்மைகளாக இருக்கிறார்கள். எதிர்கட்சி கதைத்தால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கேட்க மாட்டார்கள். ஆளும் கட்சிக்குள்ளும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் வைத்திய சங்கத்தோடு அவர்கள் வெளியே வருவார்கள். எனவே எங்களுடைய வவுனியாவிலே, மண்ணியிலே, இதில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் மிகவும் பணிவாக கேட்கிறேன். யாராவது ஒருவர், எந்த மதமாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், ஒரு ஏழை பாசிட்டிவ் என்று மரணித்து விட்டால், பச்சை குழந்தையாக இருந்தால், இந்து சமயமா 11 வயசுக்கு கீழே அவர்களை அடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்காக நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் குரல் கொடுப்பேன். ஒரு கிறிஸ்தவன் அவர்களுடைய முறைப்படி அடக்க வேண்டும், எரிக்க கூடாது என்றால் அந்த இடத்துக்கு நான் வருவேன். ஒரு முஸ்லிம் என்றிருந்தால் அந்த இடத்திலேயே நிற்பேன் என்ற தகவலை பதிவு செய்கிறேன். மதம் அனுமதிக்கிறது எரிக்கத்தான் வேண்டும் என்றால் மதத்தோடு சண்டை பிடிக்கிற பெரிய அறிவாளி நான் கிடையாது என்பதை இந்த தகவலை நான் பதிவு செய்கிறேன். இதுவரைக்கும் வந்து நின்ற ஆட்களுக்கு உங்களை எல்லாருக்கும் நன்றி. அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இறைவனுடைய அருள் இருக்கும் போய்க்கு வந்து